நல்லா இருக்குடா பாலாஜி, சூப்பரா இருக்குடா ட்ரெஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு நான் வந்து நின்னுக்குன்னு போட்டோ எடுத்தது அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அது மெமரி எல்லாம் நான் போடுறது பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் நிற்போம், யார் சப்போர்ட் இல்லாம போய். சின்ன வயசுல கடைக்கு போவோம்ல, கடைக்கு போனா அந்த கோணி பை மூட்டைங்கள, இந்த அரிசி, அதுக்கப்புறம் பொட்டுக்காட்டுல வெல்லம் எல்லாம் தனியா தனியா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, புளி இதெல்லாம். அப்ப என்ன பண்ணும், அப்ப எனக்கு கொஞ்சம் மாட்டீங்களா, என் மேல உனக்கு பாசம் இல்லையா, நீ என்ன கொஞ்சம் மாட்டியா, நான் உன் தங்கம் இல்லையா கேட்டா, நீ தூக்குனா நான் அழுவ மாட்டேன், நீ தூக்குனா நான் அழுவ மாட்டேன். சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க தூக்குவேன், உன்னதான் தூக்குவேன் நானு. நீயே அழுகுறதுக்கு அழுகக்கூடாது. இன்னையோட பாப்பா பிறந்து 20 நாள் ஆகுது. பாப்பா நானா தம்பி பிறந்து எத்தனை நாள் ஆகுது? ஐயோ, நீ பிறந்து 3 வருஷம் ஆகுது. தம்பி பாப்பா பிறந்து 20 நாள் ஆகுது. ஓகே. ஏன்னா இப்ப குழந்தை பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் பாப்பா இருந்து 2வது பாப்பா பிறந்த பிறகு இந்த வீட்டுல இதெல்லாம் விஷயம் நடக்குமான்னு தெரியல. நம்ம வீட்டுல நடக்குது. சிரிக்கிறான். அழுவுலடி, சிரிக்கிறான்டி. யார் ட்ரெஸ் அது? இது குட்டி லட்டு ட்ரெஸ், ஸ்ரீவாணி பண்ணினா. சூப்பரா இருக்க ஸ்ரீவாணி பண்ணினு. இதுதான் குட்டியோன்னு பாப்பாங்கிற போது எடுத்து வச்சிருவா. அதே மாதிரி எடுத்து வச்சுட்டா. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கிறதுதான் எப்பயுமே நடக்கும். அதனால 2வது குழந்தை பிறந்தா அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சேன். தலை வாரியா அழகா தலை வாரியா எப்படி சைடு கோடு தான் அந்த சின்ன வயசுல அந்த சைடு கோடு எடுத்துட்டு வருவான். அது இவன் முடி வந்து என்ன மாதிரி நைட்ஸா இருக்கியா, முடி மாதிரி வர மாட்டேங்குது கூடு. பரவாயில்ல, வர வரைக்கும் எடு, அழகா எடு. அவன்தான் வந்துச்சு 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 கோடு வந்துச்சு. சூப்பர். அழகு குட்டி செல்லம், உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி. ஸ்ட்ராபெரி பெண்ணே, மின்விழி கண்ணே. ஸ்ட்ராபெரி பொண்ணு கிடையாது, ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் இருந்தவன். டிராகன் பொண்ணு அது. ஃப்ரிட்ஜுக்குள் இருந்தவன் சில்வர் பாக்குறான். அம்மா யாரை கொஞ்சறாங்க? சில்வர் ஸ்பூன் கையோட பிறந்தவன் நீ. உனது கையில கொடுத்து உனது நெச்சி ஒரு முத்தம் கொடுத்து உனது மூக்கை அப்படியே நான் கடிக்க போறேன். அந்த பாட்டுல வரல, அதனால இல்ல இல்ல, அவ கரெக்டா தான் பாடுறா. நீ பைத்தியம். நான் பைத்தியம். ஏன்னா தாத்தா வந்து லலிதா, என்னப்பா மச்சான் எழுந்துட்டானா? மச்சான் இல்ல மாமா. மாமா வா மச்சான் வா. மன்னாரப்பேட்டை சொக்காலிட்டு வா, அறுப்பணுவா. எனக்கு வாங்கிட்டு வந்துக்கிறாரு அப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா மாமா மாமா. நீ சாப்பிட்டியா? உனக்கு இது வாங்கிக்கிறாரு. உனக்கு தாத்தா இடியாப்பா வாசனை, சிக்கன் பக்கோடா வாசனை வருது. கஜிரிக்கா. அவன் கைய பாரு, அவனும் கேட்டுக்கிறான். அவனும் கேட்டுக்கிறான். சரி, நான் அம்மா சாப்பிடுறேன்னா உனக்கு குழந்தைல கேட்ட மாதிரியே இப்ப கேக்குறான். சிக்கன் பக்கோடா தனியா இடியாப்பமா? இடியாப்பம் அது இருந்தது. குருமா, அதுக்கு குருமா. உண்மையா சொல்றது, குருமாவா? குருமா அதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு குருமா வாங்கினாங்க நைட்டுக்கு. அப்பமா வீட்டுல செய்யற குழம்பு நல்லா இல்லன்ட்டு அரமத்துல இருந்து அவர் எப்பயுமே அப்படிதான் சொல்லுங்கிறாரா, 36 வருஷமா. இப்ப இல்ல, எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாரு. சூப்பரா இருக்கு. பிரேஸ்லைட் எவ்வளவுன்னு கேட்டாங்கப்பா. பிரேஸ்லைட் எவ்வளவு? அது காப்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த காப்பு
மாமாவுக்கு வந்து மாமா தொண்டி வந்து பாத்தீங்கன்னா 6000 சில்லற. 1000 ரூபாவா? அதான் நான் 7000க்குள்ள. ஸ்ரீவாணிது வந்து 5000 ரூபாய். ஏன்டி இதுக்கு அதுக்கும் என்னடி டிஃபரெண்ட்? 5000 ரூபாய் வெயிட் பாருங்க. இது வெயிட் இது உங்களுக்கு அவ்வளவு வெயிட் இருக்காது. இது வெயிட்டா இருக்கும். இது வந்து பாலாஜி வந்து மச்சானுக்கு அனுப்பிச்சிருக்கான் ட்ரெஸ். என் தம்பி தான், அவன் வந்து அவங்க மச்சானுக்கு அனுப்பிச்சிருக்கான். அப்படியே காட்டேன். மதுரையில இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு பாசம் தான் நம்ம அக்கா பிள்ளைக்கு. ஸ்ரீவாணி தான் அந்த மாதிரிதான் வந்து ட்ரெஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க பாத்து எனக்கு நைட்டி ஸ்ரீவாணி மாக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்து நம்மள புடிச்சு போய் என்ன மாமான்னு கூப்பிடுவான், லலிதா வந்து அக்கான்னு கூப்பிடுவான். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? மச்சானுக்கு அவன் மச்சானுக்கு அனுப்பிச்சிருக்கான். தம்பி நல்லா இருக்குடா பாலாஜி, சூப்பரா இருக்குடா ட்ரெஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு குட்டி பையனுக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் 19 இருக்கு. அவன் மாமா வாங்கி கொடுத்துருக்கான். மாமா வாங்கி கோயில்ல வந்து அவன் அச்சைங்க கோயில்ல வந்து பூஜை பண்ணுவான், ஜாதகம் பார்ப்பான், எல்லாமே பார்ப்பான். பாலாஜி கலர்லாம் நல்லா இருக்கடா. நீ போயிருக்கே, அம்மா போய் எடுத்தாங்களா? கலர் மாதிரியே இருக்குது. எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கு பாலாஜி, நல்லா இருக்கு. மாமா தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். 4 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு பாலாஜி, நல்லா இருக்குமா? உங்க பேரனுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் செம்மையா இருக்கு. எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விடுங்கன்றீங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். பாசிட்டிவா இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு. நெகட்டிவா விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கவே கூடாது. அதே மாதிரி இங்க எங்கேயும் கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல. மதுரையில இருந்து மதுரை மல்லி மயக்குது சொல்லி மதுரை மச்சான் பேரு மதுரை. அவன் சொல்லியிருக்கான் பாலாஜி, மச்சான் பேரு மதுரை பாரு எதுலன்ட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பேர் சொல்லுங்க. லா வந்திருக்கு, அப்புறம் வந்து சே வந்திருக்கு, சோ வந்திருக்கு. லா சே என்னென்ன எழுத்து வந்திருக்குன்னு அது வந்து போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க எதுனா என்னென்ன பேருன்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா நியூ பேரா எதுனா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற பேர் நம்ம வைக்கலாம். ஏன்னா இன்னும் பேர் வைக்கலங்க, இன்னும் பேர் வைக்கல. மேக்சிமம் சீக்கிரம் வச்சிருவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வச்சுக்கலாம். ஆனா ட்ரெஸ் பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லாதான். கண்டிப்பா நாங்க நல்லா எந்த பொருள் வாங்கினாலும் சரி, கடன் வாங்காம இருந்தாலே நம்ம நிம்மதியா இருக்கும். இது காசு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. மணி இஸ் த ஆல்வேஸ் அல்டிமேட் வாங்க தம்பே. தலையை கழிச்சிட்ட பாருலத்தா, ஸ்கூல் போற குழந்தைய போய் அப்படியே தலையை கழிச்ச, அழகா தலை வாட்ட. இந்த தலைமுடி வரும்போதெல்லாம் எங்க அப்பா சின்ன வயசுல போட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் கூட்டு போவாரு. தலை வந்து வாரவே மாட்டேன். போட்டோ போறதுக்கு இல்ல, இப்ப கூட இல்லம்மா, சைடு கோடு எடுத்து வரணும். அவனுக்கு முடி அப்படியே அழகா படியும் சைடு கோடு. அவனுக்கு எவ்வளவு முடி இருக்கும் தெரியுமா? குடுமி எனக்கு முடியலன்னு சொல்லிடுறான். எனக்கு எவ்வளவு முடி இருக்கும் தெரியுமா? என் உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு முடி கொட்டுது. நீ ஏன் சொல்லிக்கிற? நாங்க யாருன்னா சொன்னோமா உனக்கு? அப்புறம் இப்போ சைடு கோடு அழகா வார சொல்லுவாரு. நான் வார மாட்டேன். பலான்னு ஒண்ணு அடிப்பாரு. ஐதுக்குனே போட்டாக்கு போஸ் கொடுப்பேன் சின்ன வயசுல. அதான் ஞாபகம் தான் சைடு கோடு எடுக்கும் போது. உனக்கு உடம்பு சரியில்லாத இல்லனா நீ முடி வந்து கேர் பண்ணிக்கல. ஏன்னா கேப் போடுவோம். கேப் போட்டு முடி கேப் அதிகமா போடுவீங்க தலைமுடிக்கு. ஒரு ஆரஞ்சு கலர் பனியன் போட்டு போட்டோ இருக்கும். அப்படியே பங்குங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். நின்று இருக்கும்போது கூட இப்பதான் வந்து இப்ப நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நியூ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் வந்து நின்னுக்குன்னு போட்டோ எடுத்தது அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அது மெமரி எல்லாம் நான் போடுறது பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் நிற்போம், யார் சப்போர்ட் இல்லாம போய் தனியா போய் நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குமான கொஞ்சம் பார்க்கும்போது ஆறுதலா இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தடுமாறி போவேன். அந்த ஸ்டிக்கர் கூட கீழே வச்சு நினைச்சிங்க வழிக்கு விட்டுரும். கடைசியா நடந்தது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியா இப்பதான் நடந்தோம்ல, அந்த மாதிரி இருக்கு.
இப்போ தம்பி குட்டி பையன் பிறந்ததுல இருந்து நாங்க வந்து அவனை கரெக்டா இன்னையோட 20 நாள் ஆகுதுங்க. 20 நாள் ஆகுது. நாங்க சரியா குட்டி கொஞ்சம் பையன் பிறந்து 20 நாள் ஆகுது. ஸ்ரீவாணி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு அவ பிறந்த உடனே வந்து அவளை ரொம்ப கொஞ்சுவோம், ரொம்ப விளையாடுவோம் அவகிட்ட. அம்மாவும் சரி, நானும் சரி, அப்பா சரி. அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காலையில தூங்கி ஏனோன்னு மாமா கிட்ட கொடுத்துருக்காங்க தங்கம். அப்பாட்ட பாத்துருவோம். அதனால பாப்பாவுக்கு வந்து நிறைய பேர் வைப்போம், லட்டு, தங்கம். அப்புறம் அந்த பாட்டு வேற வந்துரு 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 தங்கம் வந்துரு பட்டு வந்துரு. அந்த இது வந்து யாருக்கு அத கொஞ்சம் அந்த அந்த மாதிரி சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு இதுவும் சிலான் குட்டி, சிங்கப்பூர் குட்டி, சைனா குட்டி, ஜப்பான் குட்டி, ஹைதராபாத் குட்டி, கர்நாடகா குட்டி, தெலுங்கானா குட்டி, ஆந்திரா குட்டி, தமிழ்நாடு குட்டி, மலேசியா குட்டி, மைசூர் குட்டி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஞ்சம் பாப்பாவை தங்கம், லட்டு அந்த மாதிரி என்ன கொஞ்சம். ஆனா வந்து இப்போ குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஐம் ஸ்லிப்பிங் தூங்கிட்ட பிறகு வந்து 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவா. குட் கேர்ள் தானே. நான் 9 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு அழகா குட் கேர்ள் தூங்கிடுவாங்க. ஐ லவ் யூ தங்கம். லவ் யூ. அதுக்கப்புறம் மேல்பட்டுதான் தூக்கி நானு, அம்மா, மாமா எல்லாருமே அப்பதான் அவன் ஆசை தீர வந்து முத்தம் கொடுக்குறது. ஊருக்கு போயிட்டு பேரனை பாக்கணுமே, நம்ம பையனை பாக்கணும் கொஞ்சுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஆமா, அப்படிலாம் இல்ல. போயிட்ட பிறகு நான் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வருவேன்ல, நான் போய் என் பையனை பாத்துட்டு வருவேன்ட்டு. என்னோட இது பாத்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல கடைக்கு போவோம்ல, கடைக்கு போனா இந்த கோணி பை மூட்டிங்களா, இந்த அரிசி, அதுக்கப்புறம் பொட்டுக்காட்டுல கடல, வெள்ளம் எல்லாம் தனியா தனியா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, புளி இதெல்லாம். அப்ப என்ன பண்ணுவோம், அண்ணாச்சி நம்மள பாக்குறாரா இல்லையாண்டு கபக்குன்னு அந்த வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம், அந்த அரிசியை கொஞ்சம் வாயில எடுத்து போட்டுக்குவோம், அந்த வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கும், அந்த மாதிரி அந்த ஒற்சக்கலை எடுத்து போட்டுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கூட சரி பெருகுதான் மத்தது எல்லா வேலையும் பண்ணுவோம். அதனால இந்த அண்ணாச்சி தூங்கிடவுனிதான் இந்த அண்ணாச்சியை நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி சாப்பிடுவோம் 3 பேரும். அதனால வந்து பாப்பா வந்து தூங்கிடவுனிதான் நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேலதான் நாங்க கொஞ்சிருது. ஏன்னா வந்து குழந்தை இவன் மனசு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து முதல்ல கொடுத்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா இந்த லட்டு வந்துதான் எங்க வீட்டுக்கு. ஆனா என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, உங்க வீட்லயும் சரி அந்த மாதிரி விஷயம் நடக்குன்னு நினைக்கிறேன். பாப்பாவை இந்த டெல்த்தி கொஞ்சிருது, கிள்ளி கொஞ்சிருது, இதெல்லாம் வந்து அது பண்ணும்போது சொல்ல வாயில வந்து ஏன் டக்குன்னு பாப்பா ஓ அப்ப வந்து என்னப்பா அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்பா. அப்படி கேட்க மாட்டா. இப்போ பாப்பா கிட்ட வந்தானா, நானா பாப்பா, நானா தம்பி, நானா இல்லம்மா நான் முத்தம் கொடுக்குறேனா கொடுத்துட்டு அப்படியே அழுத்தி கொடுப்பாளா, நானா உன்னை கூட சின்ன வயசுல பத்திரமா பாத்துக்கணும் நானா, அப்ப எனக்கு கொஞ்சம் மாட்டீங்களா, நானும் இப்படிதான் என்னையும் பாத்துக்கினீங்களா அப்படின்னு. ஆமாடி தாங்க உன்னையும் இப்படிதான் பாரு. சரி ஒரு கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி நாங்க அவனுக்கு தூக்கி பால் குடுக்குறேன்ட்டு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீனா பசி எடுத்தா வந்து பூவா சாப்பிடுற, ஸ்நாக்ஸ் உங்க தாத்தா வாங்கி வந்து தராரு, ஆயா எதுனா செஞ்சு தராங்கண்ணா நீ சாப்பிடுற, தம்பி வந்து அம்மாண்ட பால் ஊட்டிதான் குடிப்பான் அப்படின்னு நாங்க சொன்னா கூட அவன் என்ன கேக்குறான்னா, அப்போ என்ன நான் என் மேல உனக்கு பாசம் இல்லையா, நீ என்ன கொஞ்சம் மாட்டியா, நான் உன் தங்கம் இல்லையா, நம்ம செல்லம் இல்லையா, தம்பியை வந்து தூக்கி வச்சுன்னு இருக்கிறாமா. அவன் அந்த மாதிரி கேட்கும் போது கஷ்டமாவும் இருந்தது. ஆனா உண்மையாலுமே தம்பியை நாங்க வந்து கேர்லெஸ்ஸா நானா நீ பாத்துக்கலாம் அப்படின்னு படுக்க வச்சிடுறோம். அழுது இருந்தா கூட சட்டுன்னு வந்து தூக்குத்துறேன். ஏன்னா தம்பி அழுகுறப்போ நம்ம உடனே வந்து நம்ம அழுவதடா தங்கம் வந்து தூக்குனா குழந்தை அவ மனசு ஃபீல் பண்ணன்ட்டு நாங்க வந்து எதுவுமே கொஞ்சம் கூட மாட்டோம். இருடா வரேன், அம்மா வரேன், இருடா ஆயா வரேன், அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் வந்து ஸ்பீடா தான் எங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குமே தவிர என் தங்கம் வந்துரு, என் பட்டு வந்துரு, எங்க நானும் வந்துரு, எங்க செல்லம் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் முடியல. இப்ப மனசு ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுல நடக்கிறதுனால தான் குழந்தைங்க கேக்குது. அந்த மாதிரி எங்க வீட்டுல சில பேர் சொல்லாம நிறைய விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க முன்னாடி அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தைங்க முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பத்திரமா பாத்துக்கீங்க. தூக்கனாதான் சரிப்பா. இப்பயே பாருங்களேன், பேசிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள அதெல்லாம் அழுக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ தான் அப்பதான் தம்பி, சரியா? இது பேரு
எனக்கு தாத்தாக்கு அப்பாக்கு அம்மாக்கு ஆயாக்கு ஃபர்ஸ்ட் லட்டு தான், அப்புறம் தான் வந்து தம்பி. சரியா? ஓகேவா? இது வந்து பேசிட்டே இருக்கும்போது அவ வந்து குட்கள்ன்றதுனால சொல்லிடுறா, மத்த குழந்தைங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால நீ அவ என்ன சொல்றா, மாமா கிட்ட நீ தூக்குனாதான் நான் அழுவ மாட்டேன். ஏன்னா அவ கண்ணு கலங்கி இருக்கு, அதனால பார்த்த உடனே தெரியுது. அது மத்தவங்களுக்கு எப்படி தெரியல, குழந்தைங்க இங்க பாருங்க அவ கண்ணு அப்படியே கலங்கி இருக்கு. அதனாலதான் என்ன ஆச்சுமான்னு கேட்டேன். நீ தூக்குனா நான் அழுவ மாட்டேன், நீ தூக்குனா நான் அழுவ மாட்டேன். சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. தூக்குவேன், உன்னதான் தூக்குவேன் நானு. நீயே அழுகுற அதுக்கு, அதெல்லாம் அழுகக்கூடாது, தப்பு இல்ல. நீ அழுதல்ல, நீ அழுதல்ல, அதனால நான் இல்ல, நீ அழுதல்ல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம அப்புறம் இந்த காப்பு வந்து எவ்வளவு 6000 ரூபாவா? 7,000 ரூபாய் ஸ்ரீஆடி போட்டு 6000 ரூபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா இருந்தா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து போறோம். ஓகே பாய். ஓகே பாய். ஒரு குட்டி லைக் போட்டுருங்க. குட்டி பையா பாய். நானா பாய் சொல்றேன். பாய். உடம்பு தொடச்சோம், சுட சுட தண்ணி தான், அதனால நல்லா